ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்றுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாஸில் வந்துட்டு ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கிளாத்தில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பார்ட் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வந்து செகண்ட் டே கிளாஸில் வந்து ப்ளவுஸோட பின்பக்கம் எப்படி வந்து கட் பண்ணலான்னு ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பார்த்து கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் கட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரெயின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோவில் தெரிகிறதுக்காக ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கிளாத்தில் இந்த மாதிரி கீழே வந்து ராய்ச்சஸ் கண்டிப்பாக இருக்கும். கட் பண்ணுற ஏரியா எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கீழே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த ராய்ச்சஸ் எல்லாம் வந்து ஸ்கேலுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு இன்னொரு லைன் போட போகிறீங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஸ்கேல் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்கும். நீங்கள் மெல்லிஸாக இருக்க சைடு வந்து எப்போவுமே வந்து லைன் போட்டுக்கோங்க. பேனா பென்சில்லாம் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக வந்து லைன் விழுகும். இதே நீங்கள் சாக் பீஸ் வச்சு வரையும் போது கொஞ்சம் தள்ளி விழுகும் அந்த பெரிய பக்கம் வச்சு போடும்போது. அதனால நான் மெல்லிஸான பக்கம் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து 1.5 இன்ச்சு ஸ்கேலு, அதனால் நீங்கள் அப்படியே வச்சு லைன் போட்டால் போதும். இது வந்து ப்ளவுஸோட பின்பக்கம் கீழே மடிச்சு அடிக்கிற ஏரியாவுக்காக இந்த லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் எது உங்களோட அளவு ப்ளவுஸோ அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக இழுத்து வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வராது. ஸோ அதனால் அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடுப்பு தையல்கிட்ட இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. பக்கத்துலேயே 1 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து சென்டரில் இப்படி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக இந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த முதுகு இருக்க ஏரியா வந்துட்டு நேராக நெக்கில் ஃபினிஷ்ட் ஆகிருக்குள்ள அந்த ஏரியாவில் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கழுத்து உயரம் வந்து கணக்கு பண்ணுறதுக்கு சரியான அளவு. அதுக்கு மேலே ஒரு 1.5 பாயிண்ட் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்காக விட வேண்டிய அளவு. 1/4 இன்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதிலே நீங்கள் 1 பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக தைக்க வராது. ஸோ அந்த டேப்பில் வந்து 1.5 பாயிண்ட் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3வது வந்து ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு நம்ம கணக்கு பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டரை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இது பின்னாடி வந்து கிராஸ் கிடையாது, அதனால் நீங்கள் இழுத்திங்கன்னா கரெக்டான அவ்வளோ தான் கிடைக்கும். கிளாத் வந்து வந்துடாமல் இருக்க சென்டரில் ஒரு கை வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி இழுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் கிடச்சிக்கும். இந்த ஷோல்டருக்கு ஏரியாவில் வந்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து ரெடி அளவு, மேலே போட்டிருக்கிறது வந்து தையலுக்கான அளவு. அடுத்ததாக வந்து நம்ம நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு வெளியில் இந்த மாதிரியும் கொண்டு போயிடாமல் உள் சைடு இந்த மாதிரி இழுத்துடாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுத்து போட்டு மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் வந்துட்டு கரெக்டாக கிடச்சிக்கும். புதுசாக கட் பண்ணுறவங்க உள்ளே இழுத்து வச்சுருவீங்க, இல்லைனா கொஞ்சம் அகண்ட வெளியில் வந்துட்டு மார்க் பண்ணிடுவீங்க. அதுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 28, 30, 32, 34 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கழுத்தோட அகலம் வந்துட்டு 2.5 இன்ச் வந்து எடுத்தால் போதும். அதுக்கு மேலே 36, 38, 40 சைஸ் வரைக்கும் வந்துட்டு 2.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போனால் வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எத்தனை இன்ச் ப்ளவுஸ்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எண்ட்ல இருந்து ஆம் ஹோல் வந்து தையல் இருக்கும் பாருங்களேன், அது வரைக்கும் இந்த மாதிரி அளந்துக்குங்க. ஆம் ஹோல்லேருந்து இந்த ப்ளவுஸ் மடித்து போட்டிருக்க எண்டு வரைக்கும் எடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சு லூஸ்க்கு அவங்க 1/2 இன்ச்சு எடுத்திருந்தாலும் இது வந்து ஒரு 38 சைஸ் ப்ளவுஸ். அதனால் நான் வந்து 2.25 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம போட்ட மார்க் பண்ணிருக்கோம் கரெக்டாக 2.25 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து நீங்கள் கழுத்துக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி அடிப்பீங்களோ அந்த சொன்னல ஒரு 1.5 பாயிண்ட் அதுக்கு வந்து ஒரு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2வது டாட் போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த நெக் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் தையல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிடுங்க. அது நமக்கு தையலுக்கான அளவு. நீங்கள் அந்த தையல் கிட்ட போடுறது வந்து ரெடி அளவு, பக்கத்தில் போடுறது தையலுக்கான அளவு.
அடுத்தது வந்து நீங்கள் பாடி சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறீங்க. பாடி சுற்றளவும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும். ஒன்ஸ் வந்து ப்ளவுஸை வந்து அந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. அது கீழே அந்த லைனில் ஹிப் கரெக்டாகவும் ஷோல்டர் வர ஏரியாவில் இந்த மாதிரி வச்சுட்டு கை வந்து வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல அந்த ஏரியாவில் இப்படி ஒரு ரவுண்டு இது வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணுறீங்க. இது வந்து பாடி சுற்றளவு. கரெக்டாக அந்த அக்குள் பகுதியில் தையல் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுற ஏரியாலாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ண ஏரியா ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ப்ளவுஸோட பின்பக்கம் கிடச்சிக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரம் ரெடி அளவும் தையலுக்கான அளவும் வந்துட்டு லைன் போட்டுட்டேன். நெக்கில் வந்துட்டு ரெடி அளவு விட்டுட்டு தையலுக்கான அளவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. கைக்கும் அதே மாதிரி தையலுக்கான அளவில் வந்துட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுக்குங்க. சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி அளவு வந்து லைன் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸஸாக எவ்வளோ விடுறோன்னு தெரியும். சைடில் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வளைவும் நெக்கு வந்து ரவுண்டும் வந்து வரைய போகிறோம். நெக்கில் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோலில் 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கார்னர்லேருந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த கேவ் வரைகிற ஸ்கேல் வந்து முக்கியமாக வாங்கிக்கோங்க புதுசாக கற்றுக்கிறவங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த வளைவுகள் வந்து போட போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்கேல் அந்த மாதிரி நம்ம சென்டரில் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த டாட்டு, இந்த பக்கம் இந்த எல்சேஃபில் இந்த லைனு, கீழே இந்த லைனு, சென்டர் டாட்டு, இது 3 டச் ஆகுற மாதிரி இப்போ வைக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே டச் ஆகிடும். ஸ்கேலில் பாருங்கள், 3மே வந்து டச் ஆகிடுச்சு. இந்த லைனும் ஸ்கேலில் ஒட்டியிருக்கு, இந்த லைனும் ஸ்கேலில் ஒட்டியிருக்கு, சென்டர் டாட்டும் ஸ்கேலில் ஒட்டியிருக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா போதும். ஆர்ம் ஹோல் வளைவு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் புதுசாக கற்றுக்கிறப்போ மட்டும் இல்லை, நீங்கள் வச்சு பழகினதுக்கப்புறமே இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும். எந்த மாற்றமுமே இருக்காது. அதனால் இந்த ஸ்கேல் வந்து முக்கியமாக வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 2 பக்கம் லைனும் இந்த டாட்டும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேலை வந்து இப்படி திருப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவை. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டச் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பின்பக்கம் வந்து என்னென்னலாம் வந்துட்டு தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பொறுமையாக வந்து நீங்கள் வந்து தையலுக்காக போட்ட லைன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் தான் வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு போகணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் கிளாத்தை வந்து திருப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம 2ஆக வந்து ஃபோல்டு பண்ணியிருப்போம், அதனால் அளவுகள் மாறிடும். நீங்களாக வந்து சுற்றி சுற்றி போய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பின்பக்கம் வந்து ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வந்து சைடில் வந்துட்டு நீங்கள் தையல் வர ஏரியாவும் கீழே மடித்து வைக்கிற ஏரியாவிலையும் வந்துட்டு ஒரு நாச் போட்டு அடையாளப்படுத்திக்கிங்க. அவ்வளோதான், இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சரியாக வர்ற வரைக்கும் 4-5 டைம் கூட நீங்கள் பேப்பர் வச்சு கட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அடுத்ததாக வந்து நம்ம ப்ளவுஸ் பீசஸில் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டும், க்ளோஸ் சைடு வந்துட்டு நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு நம்ம ராய்ஜஸ் வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் அந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்தீங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றி வரைஞ்சி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு. உங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து கரெக்டாக வரைய வந்துடுச்சு, கிளாத்தில் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம்.
இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸு தான். இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிளாத்லேயும் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணி பழகுங்க. நான் வந்து இப்போ வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது வந்து இப்போ கிளாத்தில் வந்து ரீகப் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே மடிச்சடிக்க லைன் போட்டிங்களே, அதில் வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த இடுப்பு வந்து முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, அதுலேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இந்த மாதிரி முதுகு ஏரியாவில் எண்டில் ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு 1.5 பாயிண்டில் ஒரு மார்க்கு. அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு மேலே ப்ளவுஸை இழுத்து பிடிச்சி மேலே ஒரு மார்க்கும், அதுக்கு 1/2 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கும் பிடிச்சிக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்துட்டு 2.25 இன்ச்சு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் தையலுக்காக ஒரு 1.5 பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஷோல்டர் எடுத்து பிடிச்சி வச்சு ஷோல்டர் தையலுக்கு ஏரியாவில் மார்க்கும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா அளவுகளையும் சரியாக வர மாதிரி ப்ளவுஸ் வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆம்ஹோல் பகுதியில் இந்த மாதிரி பாடி சுற்றளவும் தையல் வரி பகுதியில் அக்குள் பகுதியும் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தையலுக்காகவும் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம். ப்ளவுஸோட உயரம், இது வந்து நெக்கு, எல்லாமே வந்துட்டு நீங்கள் தையலுக்கான அளவில் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2 அளவுமே பாக்ஸ் போட்டால் உங்களுக்கு சரியாக வராது. ஷோல்டருக்கு மட்டும் 2 அளவு மார்க் பண்ணிக்கலாம். சைட்லேயும் அதே மாதிரி ஒன்ஸ் ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் வளைவும் நெக் வளைவும் எடுக்க போகிறோம். ஆம்ஹோலில் இந்த மாதிரி 1.25 இன்ச்சில் ஒரு டாட் போட்டுக்குங்க. நெக்கில் வந்துட்டு 1/2 இன்ச்சில் டாட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கார்னரில் இருந்து டாட் போட்டுட்டு இப்போ கேவ் வரைய ஸ்கேலை வந்து இந்த 3 லைனும் 3 மார்க்கும் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வளைவு வரைய போகிறோம். இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த லைன் சென்டர் டாட் இது 3 வந்து ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிக்கும். அதே மாதிரி நெக்லேயும் இந்த லைன் அந்த லைன் சென்டர் டாட் 3 வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வளைவு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வேலை முடிஞ்சது. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் டே கிளாஸ் வந்து நல்லாவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 நாளில் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து தச்சு பழகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.